கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மனிதர்களால் கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? தனித்து நிற்கிறீர்களா? யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? ஏசப்பா உங்களுக்கு இருக்கிறார். பயப்படாதீங்க. அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை கை நீட்டி தூக்கி எடுப்பார். உங்களை உயர்ந்த இடத்தில் வைப்பார். நம்பிக்கையா இருங்க. இந்த நாளில் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 7:9. துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. சங்கீதக்காரன் செபிக்கும்போது செபிக்கிறார், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. ஸ்திரப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். ஸ்திரப்படுத்துவது என்றால் என்ன? உறுதிப்படுத்துவது, உறுதிப்படுத்துவது, நிலைப்படுத்துவது, நிலைவரப்படுத்துவது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நீதிமான ஸ்திரப்படுத்துவீராக. அப்படின்னா நீதிமான் என்று சொன்னால் தீமை செய்யாத மனிதன், அநியாயம் செய்யாத மனிதன். அப்படிப்பட்டவங்களை ஸ்திரப்படுத்துவாராம். உங்கள் வேலை என்ன ஸ்திரமாகலையா? ஒரு நிரந்தரமான வேலை உங்களுக்கு என்ன இல்லையா? நிரந்தரமாக ஒரு இடத்துல பணி செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கலையா? பணி இல்லாமல் இருக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்கள் பணியை நிரந்தரப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். அது மட்டுமல்ல, வீடு உங்களுக்கு இன்னும் ஸ்திரப்படலையா? எங்கே இருக்கிறது, எங்கே போவதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். எல்லாத்தையுமே ஸ்திரப்படுத்துவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய வியாபாரம் தொழிலின் ஸ்திரமாகலையா? எத்தனையோ வியாபாரம் செய்து பார்த்துட்டீங்க, எத்தனையோ தொழில் செய்து பார்த்துட்டீங்க, ஒரே குழப்பமாக இருக்குது. அந்த குழப்பத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றி ஸ்திரப்படுத்துவார். படிப்பில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லையா? ஒரே குழப்பமா? அம்மா ஒரு படிப்பை படிக்க சொல்கிறாங்களா? அப்பா ஒரு படிப்பை படிக்க சொல்கிறாங்களா? நீங்கள் இனி ஒரு படிப்பை படிக்க விரும்புகிறீங்களா? அதனாலே வீட்டில் பிரச்சனையா, சண்டையா, எதிர்காலத்தை குறித்து குழப்பமா? கலங்காதீங்க. உங்கள் படிப்பை ஆண்டவர் ஸ்திரப்படுத்துவார். என்ன படிக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் எதிர்காலம் ஏசப்பாவுடைய கையில் இருக்குது. அவருக்கு சித்தமான படிப்பை தந்து உங்களை நடத்துவார். நீங்கள் கலங்க வேண்டாம். தெய்வ சமூகத்தில் வச்சிருங்க. ஏசப்பா நமக்கு சித்தமான படிப்பை தரணும். அவருக்கு சித்தமான படிப்பை தந்து உங்களை ஸ்திரப்படுத்தி நடத்த போகிறார். ஊழியத்தில் ஸ்திரம் இல்லையா? அலைஞ்சிட்டே இருக்கீங்களா? என்ன ஊழியம் செய்யணும்னு தெரியலையா? பயப்படாதீங்க. ஊழியத்தில் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். ஒரு நிலைவரப்படுத்துவார். உங்களை நிலைப்படுத்துவார். இப்போது ஜெபிப்போமா? நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீதிமானை ஸ்திரப்படுத்துகிறங்கள் அன்பு தெய்வமே. இன்னும் ஸ்திரப்படுத்தப்பட முடியாமல், நிரந்தரமாக முடியாமல் பல நிலைகளில் இருக்கிறார்கள். உடைய பிள்ளைகளை கண்ணோக்கிப்பார். இப்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லாரையும் இப்போது தொடட்டும். படிப்பில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகட்டும். தொழில் வியாபாரத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகட்டும். ஊழிய பாதையில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகட்டும். எல்லா காரியத்திலும் ஒரு குழப்பமாய் எதிலெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குழப்பங்கள் விலகி ஸ்திரத்தன்மை உண்டாகி கர்த்தரை ஸ்திரப்படுத்தினார், உறுதிப்படுத்தினார், நிரந்தரப்படுத்தினார் என்று ஜீவனுள்ள சாட்சிகளை நீர் எழுப்பி தரும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். எங்கள் மன்றாட்டை நீர் கேட்டபடி நாள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதியஸ்தர்களுக்காய் ஜெபிக்கிறேன். கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு கலங்குகிற மக்களை பாரும். கிட்னி பாதிக்கப்பட்டவர்களை சுகமாக்குவீராக. இருதயம் பாதிக்கப்பட்டவர்களை சுகமாக்குவீராக. கல்லீரல் பாதிக்கப்பட்டவர்களை சுகமாக்குவீராக. ஆண்டவரே, இன்னும் குறிப்பாக கேன்சர்னால் அவதிப்படுகிற ஒவ்வொருவரையும் தொட்டு இப்போ சுகமாக்கும். அந்த வியாதி இருக்கிற இடம் தெரியாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் என்று ஜெபிக்கிறோம். பிசாசின் போராட்டத்தினால் அவதிப்படுகிற குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் கடன் பாரத்தில் கஷ்டப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கடன் பாரம் விலகி போவதாக. தொழில் வியாபாரத்தில் நஷ்டமடைந்து நிற்கிற மக்களுக்கு லாபம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. திருமண நாளை காண்கிற குடும்பங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகள், விதவைகளை ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கமெண்டில் ஜெபக்குறிப்புகள் அனுப்பியிருக்கிறேன். ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த ஜெபக்குறிப்பை இப்போது கண்ணோக்கி பாரும். அற்புதங்களை செய்வீராக. சாட்சிகளை எழுப்புவீராக. நீர் அப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.